தமிழக முதலமைச்சர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னும் சீக்கிரமாவே போயஸ் கார்டன்ல குடியேற போறாரு அப்படிங்கிற விஷயமும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தவேக தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி பதவியேற்றாரு. அன்னையிலிருந்து இப்போ வரையும் தலைமை செயலகத்துக்கு 17 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு. தினசரி நீண்ட தொலைவிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரதுனால நீண்ட நேரம் ஆகிறதாகவும் இதனால வரம்பொழியில பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்கக்கூடிய சூழல் உருவாகிற நிலையும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கார் யூஸ் பண்றதுனால அதிகமான செலவு வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருக்கிறதாகவும் சில விஷயங்கள் வெளிவந்த நிலையில போயஸ் கார்டன்ல சொந்தமா வீடு இல்லைனாலும் அவர் வாடகைக்கு வீடு எடுக்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த பகுதியில தான் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் திரைகளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடும் அங்கதான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம போயஸ் கார்டன்ல ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸும் பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்களும் போயஸ் கார்டன்ல வீடு மாற போறாரு அப்படிங்கிற செய்தி பல்வேறு பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு சொந்தமா பட்டினப்பாக்கத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு. அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அடையார்ல வசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாத இறுதிக்குள்ளேயே விஜய் அவர்கள் போயஸ் கார்டன்ல வீடு மாறிடுவாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு.